எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம அரிசி மாவு வச்சு இன்ஸ்டன்ட்டா பிரேக்ஃபாஸ்ட் செய்ய போறோம். இந்த மாவுல உங்களுக்கு ஊத்தப்பம், பணியாரம் ரெண்டுமே சூப்பரா வரும். இந்த ரெசிபியை நீங்க வீட்ல ட்ரை பண்ணனும்னா மறக்காம இந்த வீடியோவை சேவ் பண்ணிருங்க. இப்போ வாங்க செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு மிக்சிங் பவுல்ல நம்ம வீட்ல நார்மலா அரைச்சு வச்சிருக்க அரிசி மாவு 1 கப், 1/2 கப் வெள்ளை ரவை, உப்பு தேவையான அளவு, 1 கப் தயிர், இது 4ம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. கொஞ்சமா தண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 15 நிமிஷம் அப்படியே வச்சிருங்க. பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு எடுத்து பாருங்க. உங்களுக்கு நல்ல மாவு பதத்துல இருக்கும். இப்போ அந்த மாவு கூட துருவன இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய், துருவன கேரட், கொஞ்சம் கேப்சிகம், கொஞ்சமா கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை, ஒரு வெங்காயம், இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. இப்ப கடைசியா ஒரு 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடாவும் அது கூட லைட்டா தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. ஒரு தவால எண்ணெய் விட்டு நம்ம ஊத்தப்பம் ஊத்துற மாதிரி மாவை ஸ்ப்ரெட் பண்ணிருங்க. லைட்டா எண்ணெய் விட்டு 2 நிமிஷம் மூடி வச்சு வேக வைங்க. இப்ப திருப்பி போட்டு 2 பக்கமும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துருங்க. அவ்வளவுதாங்க. எவ்வளவு சூப்பரா வந்திருக்குன்னு பாருங்க. இதே மாவை நீங்க பணியாரமாவும் ஊத்திக்கலாம். அதுக்கு நீங்க ஒரு பணியாரம் பாத்திரத்துல கொஞ்சமா எண்ணெய் விட்டு மாவு ஃபில் பண்ணிருங்க. ரெண்டு நிமிஷம் மூடி வச்சு திருப்பி போட்டு எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பணியாரமும் ரெடி ஆயிருச்சு. அவ்வளவுதாங்க. ரொம்ப சீக்கிரமா இந்த ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பா இதை நீங்க வீட்ல ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க.